வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான், சிக்கன் செட்டிநாடு. நான் ஃபஸ்ட்டே காரைக்குடி ரெசிபி மீன் குழம்பும் இறால் வறுவலும் போட்டிருக்கேன். தேவைப்பட்ட என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். நான் ஐக்கான்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இது கூட ஒரு முட்டை பொரியலும் செஞ்சுருக்கேன், அதாவது நாட்டுக்கோழி முட்டை பொரியல். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் செட்டிநாடுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, தனியா 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா தாளிக்கும் போது நம்ம மிளகாய்த்தூள் சேர்ப்போம், அதனால் காரம் பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நான் பட்டை 2, லவங்கம் 2 சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கசகசா, கொஞ்சோண்டு அதாவது ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துட்டு நல்லா அதை வதங்கட்டும். நமக்கு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்து அது நல்லா வதங்கட்டும். தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சிடுச்சுன்னா மசாலா நல்லா இருக்காது. ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வறுபடட்டும். இப்போது ஓரளவுக்கு வறுபட்டதும் நம்ம தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் இது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க. நான் இது ஒரு 1/4 மூடி இருக்கும் தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். சின்ன தேங்காய் ஒரு அரை மூடி சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1/4 மூடி போதும். பாருங்கள் என்ன அழகாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதை நான் குக்கரில் தான் செய்கிறேன். இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை லவங்கம், ஒரு கல்பாசி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயமே ஃபுல்லாக சேர்த்து கூட நம்ம செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். பார்த்திங்களா, நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஃபஸ்ட்டு அதுலேயும் காரம் இருக்குது, அதனால் நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படியோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதும் ஒரு 2 தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா ஒன்று சேர மசிஞ்சு வரட்டும். நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் சிக்கனை சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டதும் நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வச்சு நீங்கள் சிக்கன் உண்டியில் மட்டன் செய்யலாம், காடை செய்யலாம், நண்டு கிரேவி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியனில் நம்ம மஷ்ரூம், காலிஃப்ளவர் அதுக்கெல்லாம் கூட இந்த மசாலா அரைச்சி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது கிரேவி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்சியில் அரைச்சேன் இல்லையா, அந்த மிக்சிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டு நம்ம வச்சிடலாம். சிக்கன் ஒரு விசில் 2 விசில் வெந்துடும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க.
இப்போ நம்ம வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் மேலே எண்ணெய் அழகாக மிதக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சிக்கன் செட்டிநாடு. இதுக்கு நம்ம ஹோட்டலில் தான் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு செட்டிநாடு சிக்கன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போகிற லைக் வந்து யூடியூப் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னோடய வீடியோஸை எடுத்துகிட்டு போவோம். அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு முட்டை பொரியல் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிள். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4-5 பூண்டை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் ஒரு 2 வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வதங்கி வரட்டும். அது வதங்கினதும் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு, மிளகுத்தூள் சேர்த்தா ஒரு டேஸ்ட்டு. நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் சேர்க்குறேன். நாட்டுக்கோழி முட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்லேயும் கிடச்சிதுன்னா, அதாவது உங்கள் ஊரில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதால அது மேலேயும் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால் மஞ்சத்தூளும் மிளகுத்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சதும் அது மேலே நல்லா வெந்திருக்கும். இப்போ அப்படியே நம்ம பொடிசாக கட் பண்ணால் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அதாவது பொடி மாஸ் மாதிரி இருக்கும். இந்த ரோட் கடையில் நமக்கு பொடி மாஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த சிக்கன் மசாலா போடுறதால தான் அங்கே டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பரான முட்டை பொடி மாஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 டிஷ்ஷும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷனுக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் வீடு தேடி வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.